வெல்கம் டு அர்ச்சனா சமையல். இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குயிக்காக பண்ணிவிட்டு வந்துடலாம். அதுக்கு ஆட்டுக்காலை முதல் நல்லா கத்தி வச்சு நல்லா அந்த சுரண்டி எடுத்துக்கோங்க. இந்த கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லையா, அது அந்த குட்டி குட்டியாக முடியெல்லாம் இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மஞ்சத்தூளில் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் கழுவிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டாக வரும். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு சும்மா வதக்கினா போதும். அப்படியே ஸ்மூத்தாக ஆகணும்னு இல்லை. 2 பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாமே போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கழுவி வச்சுருக்கிற காலை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. அதையும் ஒரு 2 செகண்ட் நீங்கள் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் இது. ஏன்னா நம்ம பெப்பரும் ஆட் பண்ண போகிறோம். அதனால் காரம் பார்த்து அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. இப்போது இதை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விடணுங்க. அதுதான் அதுக்கு அளவு. மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 12 விசில் வரைக்கும் நான் வச்சுருக்கேன். அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. 12 விசில் வந்துடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அரைக்க தேவையான பொருள்: 2 பீஸ் தேங்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கசகசா. இது எல்லாமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணி தெளிச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், எலும்பு தனியாக அதோட சதை தனியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஒரு கடாயில் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, தேவையான கல் உப்பு. நான் வேக வைக்கும் போது கல் உப்பு போடலைங்க, இப்போ தான் போடுறேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். இப்போது வேக வச்ச மட்டன் காலை இதில் சேர்த்துக்கலாம். கொதி வந்தவுடனே இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் போட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு திக்காக வேணால் கொஞ்சம் திக்காக ஆக்கிக்கலாம். இது தாங்க ஃபைனல் ஸ்டேஜு. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் இட்லி மேலே ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாம் சேஃபாக பட்டாசு வெடிங்க. இந்த சேனல் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாழ்க வளமுடன்.